டேனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 29/7/2026 வியாழக்கிழமை. இன்றும் வழமை போல் உள்நாட்டு மற்றும் சர்வதேச முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு கட்டுப்பாட்டுக்கு அமெரிக்கா புதிய உதவி திட்டம். இந்த ஆண்டில் இலங்கைக்கு வந்துள்ள சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை கடந்தது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் யோசனைக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி மாளிகையில் 5 நீண்டகால குத்தகைக்கு வழங்க அமைச்சரவை ஒப்புதல். மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம். யப்பானில் நிலநடுக்கம். தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் டெங்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவின் ஆதரவுடன் புதிய சுகாதார உதவி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இலங்கை சுகாதார அமைச்சு மற்றும் அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்த உள்ளது. இதன் மூலம் டெங்கு பரவலை முன்கூட்டியே கண்டறிதல், நோய் கண்காணிப்பு முறைகள் வலுப்படுத்துதல், கொசு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கு நவீன தொழில்நுட்ப பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் டெங்கு பரவல் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த ஒத்துழைப்பின் மூலம் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைப்பதோடு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தொற்று நோய் பரவல்களை விரைவாக கட்டுப்படுத்தும் சுகாதார அமைப்பை உருவாக்குவதே முக்கிய நோக்கமாகும். டெங்கு தடுப்பு பணிகள் பொதுமக்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும், வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை தேங்கி நிற்கும் நீரை அகற்றி கொசு இனப்பெருக்கத்தை தடுக்க வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 13 லட்சத்தை கடந்தது. 2026ஆம் ஆண்டில் இலங்கையின் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகிறது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் சமீபத்திய தகவலின்படி இந்த ஆண்டில் இதுவரை நாட்டிற்கு வருகை தந்துள்ள சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்தியா, ஐக்கிய இராச்சியம், சீனா, ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வருகை தருவதால் ஹோட்டல், போக்குவரத்து மற்றும் சிறு நடுத்தர தொழில்கள் உள்ளிட்ட பல துறைகள் பயனடைந்து வருகின்றன. ஆண்டின் இறுதிக்குள் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். நீதிபதிகளின் ஓய்வு வயது விவகாரம். நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் முன்மொழிவுக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்த மாற்றம் நீதித்துறையின் சுயாதீன தன்மை மற்றும் பொதுமக்களின் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையின் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இது குறித்து விரிவான ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் அரசாங்கம் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாளிகைகள் சுற்றுலா மேம்பாட்டுக்கு நாட்டின் சுற்றுலாத்துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி மாளிகைகளில் 5 நீண்டகால குத்தகை அடிப்படையில் முதலீட்டாளர்களுக்கு வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டிடங்கள் சுற்றுலா பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும், வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும், அரசுக்கு கூடுதல் வருமானத்தை ஈட்டவும் திட்டமிட்டுள்ளது. அதேவேளை இந்த கட்டிடங்களின் பாரம்பரிய மதிப்பு பாதுகாக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக வெளிநாட்டு செய்திகள். மத்திய கிழக்கில் நீடிக்கும் போர் பதற்றம். மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரானுக்கு சீனாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட தோளில் சுமந்து செல்லும் ஏவுகணை அமைப்புகள் கிடைக்கலாம் என்று சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன் முன்னேற்றம் பிராந்திய பாதுகாப்பு நிலைமையை மேலும் சிக்கலாக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஜப்பானில் நிலநடுக்கம். ஜப்பானின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத உயிரிழப்பு எண்ணிக்கைகளை வெளியிடாமல் அரசு தொடர்ந்து நிலைமையை மதிப்பீடு செய்து வருகிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு கட்டுப்பாட்டுக்கு அமெரிக்காவின் புதிய உதவி திட்டம். இந்த ஆண்டில் இலங்கைக்கு வந்துள்ள சர்வதேச சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை கடந்தது. நீதிபதிகளின் ஓய்வு வயதை நீடிக்கும் யோசனைக்கு எதிராக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானம். சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி மாளிகையில் 5 நீண்டகால குத்தகைக்கு வழங்க அமைச்சரவை ஒப்புதல். மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். ஜப்பானில் நிலநடுக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு வருகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். இதுவரை தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவிட்டு லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.